Good morning, students. 8th standard Science English Medium compounds. Today we are discuss about compound. Already we discussed about the element. So what is mean by compound? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. காம்பவுண்டுனா என்ன சொல்லுவோம்? 10 வீடு இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? காம்பவுண்டு. ஒரு வீட்டை எலிமெண்ட்டுன்னு எடுத்துக்கோ. அதாவது ஒரு வீடு எலிமெண்ட்டு, 10 எலிமெண்ட்டாக 10 வீடு சேர்ந்தால் காம்பவுண்டு. சிம்பிளாக சொல்லலாம்னா காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில் பார்த்தோன்னா காம்பவுண்டு வந்து இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஒரு தூய்மையான இது. காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் டியூ டு கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட். ஒரு காம்பவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட், 2 அல்லது 3க்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் சேர்ந்து காம்பவுண்ட்ஸை என்ன செய்யுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹைட்ரஜன் ஒரு காம்பவுண்ட், ஆக்சிஜன் ஒரு காம்பவுண்ட். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். நல்லா கவனிச்சுக்கோ, ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா? காம்பவுண்ட்னா 2 or more எலிமெண்ட்டு. இப்போ எப்படி இதில் 3 எலிமெண்ட் வந்தது? ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், H + O, இட் கிவ்ஸ் வாட்டர் H2O. ஸோ எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. அடுத்தது இந்த காம்பவுண்ட் வந்து அந்த ரேஷியோ வந்து எப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுல் ஆஃப் வாட்டர் எதால் உருவாக்கியிருக்கு அப்படின்னா, 1 ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ரேஷியோ 1:8 பை வால்யூம் ஆர் 8:1 பை மாஸ். இது எங்கேயுமே என்ன செய்யாது? மாறாது. நீ என்ன தண்ணீர் வாட்டர் எங்கே எடுத்தாலும், கடலில் எடுத்தாலும் சரி, வீட்டில் எடுத்தாலும் சரி, தெருவில் எடுத்தாலும் சரி, அதோட ரேஷியோ வந்து என்ன செய்யாது? மாறாது. 8:1 அந்த ரேஷியோவில் தான் என்ன செய்யும்? இருக்கும். 8:1 பை மாஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அது இருக்கும். சில எக்ஸாம்பிள் இருக்குது. வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். கார்பன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் என்ன நிறையா இருக்குது, அதான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. நல்லா கவனிச்சுக்கோ, எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட்ஸ். மறந்துடாத, காம்பவுண்டுனாலே 2, 2 or more combination of elements to produce compounds. ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் டியூ டு கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்டு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த காம்பவுண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஆஃப் மாஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோ. பென்னு எப்போவுமே கிளாஸுக்கு வந்தோடனே பென்னு ஒரு நோட்டு கையில் வச்சுக்கிடணும். ஸோ காம்பவுண்டு ஹெட்டிங் போட்டு 2 or more காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட் எழுதிக்க. 2 or more காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட், ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஆஃப் மாஸ். இந்த 2 வேர்டையும் எழுதிக்க. புக்கில் பேஜ் நம்பர் 99 எழுதிக்க. 2 or more combination of elements, fixed ratio of
மாஸ். அப்படியே கீழே எழுதிக்கோ. எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. இப்போ காம்பவுண்ட்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று இன்ஆர்கானிக். நமக்கு இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல இப்போ வச்சுருக்காங்க ஆர்கானிக் ஷாப்புன்னு சொல்லி, இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் ஷாப் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ compounds are classified into 2 types. First one is organic compounds, second one is inorganic compounds. இது வந்து உனக்கு 2 மார்க்கில் அதிகமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். 2 மார்க்கில் compounds are classified into 2 types, organic compounds, inorganic compoundsனு என்ன செய்யலாம், கேட்கலாம். பாருங்கள், சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ், 2 ஹைட்ரஜன், மாலிகுல்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், 2 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன் கம்பைன், 2 குளோரின். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலிமெண்ட்ஸ். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட். காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் 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 ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அப்போ ஹைட்ரஜனுங்கிறது ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜனுங்கிறது ஒரு எலிமெண்ட். 2 சேர்ந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கே ஹைட்ரஜனும் நைட்ரஜன் சேர்ந்து எதை உருவாக்குது, உங்களுக்கு அமோனியாவை உருவாக்குது. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது எலிமெண்ட்ஸ். அதாவது 2 வேறு எலிமெண்ட் சேரும்போது அது காம்பவுண்டு. ஸோ ஒரே எலிமெண்ட் சேர்ந்தால் அது காம்பவுண்டு கிடையாது. வேறு எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது அது வந்து என்னவாயிரும், காம்பவுண்ட்ஸாக மாறிடும். அது வந்து எதுவாக மாறிடும், காம்பவுண்ட்ஸாக மாறிடும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ். ஆர்கானிக் வந்து லிவிங் சோர்சஸ் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம். லிவிங் சோர்சஸ்னால் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ் சச்சஸ் ராக்ஸ், மினரல்ஸ். இதே எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடா கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். பேக்கிங் பவுடர் அது கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு என்ன செய்யலாம், கேட்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸும் கேட்டால், காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப்ஸ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ் சச்சஸ் ராக்ஸ் அண்ட் என்னது, மினரல்ஸ். நான் லிவிங் சோர்சஸ் வந்து கிடைக்கக்கூடியதான் என்னது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் சச்சஸ் plants and animals. From living sources such as plants and என்னது, அனிமல்ஸ். பிளான்ட்டில் இருந்தோம் அனிமலில் இருந்தோம் கிடைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸில் இருந்து கிடைக்காதான். எல்லா இடத்துலையும் இந்த ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இயற்கையாக உள்ளது. ஸோ ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் சச்சஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட். இந்த சோளம் இதில் இருந்தெல்லாம் என்ன இருக்குது, உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்ன செய்யுது, கிடைக்குது. ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸும் கேட்டால் ஈஸியாக நெஞ்சிடலாம், எழுதலாம். இன்ஆர்கானிக், ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ், ஆர்கானிக்னா லிவிங் சோர்சஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பேக்கிங் பவுடர் இல்லை சாக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட். ஸோ மறந்துடாதீங்க. அடுத்தது காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்ஸ். காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடு, லிக்யூடு, சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கா வந்து எப்படின்னா சாண்டுன்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கானும் ஆக்சிஜனும். அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் என்னது ஆக்சிஜன். சோடியம் ஹாஸ்டிக் சோடா. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். அடுத்தது காம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட் என்னெல்லாம் நம்ம டக்குன்னு சொல்லலாம். வாட்டர், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் அண்ட் என்னது குளோரின். நைட்ரிக் ஆசிட் ஹைட்ரஜன் அண்ட் என்னது ஆக்சிஜன். அடுத்தது காம்பவுண்ட்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பனும் ஆக்சிஜனும். மீத்தேன் கேஸ் கார்பனும் ஹைட்ரஜனும். அமோனியா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும். இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு இல்லை. அசிட்டிக் ஆசிட் இருக்குது, வினிகர் லிக்யூடுக்கு, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன், இப்படி நிறையா இருக்குது. அதை நீ கொஞ்சம் நெஞ்சுக்கோ, வாஸ்துக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்டில் உள்ளதும் என்ன கேட்பேன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஒன் வேர்டில் என்ன செய்யலாம் கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா சிலிக்கா காம்பவுண்ட்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னது, காம்பவுண்ட்ஸோட சிலிக்கா சாண்ட் காம்பவுண்ட்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னது அப்படின்னு கேட்கலாம். சிலிக்கான் அண்ட் என்னது ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்தது யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இது முக்கியமான கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இன்றைக்கி அதில் நம்ம 3 வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க்க போகிறோம். அதாவது அதோட காமன் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு வாட்டரோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. நல்லா கவனிச்சுக்கோ, டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. டையினா 2 வச்சுக்கோ. டையினா 2, மோனோனா 1. ஸோ வாட்டர்னால் என்ன H2O எழுதிக்காதுல H2O. அப்போது ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது 1 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ டை ஹைட்ரஜன், டையினா 2, மோனோனா 1. மோனோ டை ட்ரை அப்படிம்பாங்க 1 2 3க்கு. ஸோ டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. இதில் என்னெல்லாம் கலந்துருக்கு, கான்ஸ்டிட்யூவன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். நல்லா கவனிச்சுக்கோ. வாட்டர் காமன் நேம் வாட்டர், கெமிக்கல் நேம் டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. கான்ஸ்டிட்யூவன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தானா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தாரா நமக்கே தெரிஞ்சதான். தண்ணியோட யூசஸ் என்ன, ஏதாவது சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், இல்லை ட்ரிங்கிங் பர்பஸுக்கு அதிகமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரிங்கிங் பர்பஸுக்கு அது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது 2வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேபிள் சால்ட்டு. சாதாரண உப்பு. அதை எப்படின்னா அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. காமன் நேம் டேபிள் சால்ட். கெமிக்கல் நேம் என்னென்னா சோடியம் குளோரைடு. சோடியமும் குளோரைடும் சேர்ந்து தான் என்னது டேபிள் சால்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. கான்ஸ்டிட்யூவன்ஸ் என்னென்னா சோடியமும் குளோரினும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் அவர் டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட்டு. டெய்லி உப்பு கலந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் உணவு தயாரிக்கிறோம். அது போய் மீட்டு, அதாவது இறைச்சிகளை பதப்படுத்துவதற்கும் இந்த மீட்டு வந்து இந்த டேபிள் சால்ட் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தது வாட்டர், அதோட கெமிக்கல் நேம் டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. கான்ஸ்டிட்யூவன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். யூசஸ் வந்து ட்ரிங்கிங், அப்புறம் என்னது அண்ட் அஸ் அ சால்வெண்ட். 2வது பார்த்தது டேபிள் சால்ட்டு, அது வந்து சோடியம் குளோரைடு. கான்ஸ்டிட்யூவன்ஸ் சோடியம் குளோரின். யூசஸ் வந்து உப்போட யூசேஜ் என்னென்னு நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து சுகரோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். சுகரோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ்.
அதில் என்னெல்லாம் கான்ஸ்டியூன்ஸ் என்னெல்லாம் கலந்துருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் என்னது ஆக்சிஜன். கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது 3 சேர்ந்து தான் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி எல்லா இதுக்கும் அது என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சிக்கோ. யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் 3 பார்த்துருக்கோம். வாட்டர், டேபிள் சால்ட், சுகர். இந்த 3ம் படிச்சிரு. இப்போவே இந்த 3ஐயும் என்ன செஞ்சிரு படிச்சிரு. 3ஐயும் படிச்சிரு. அதாவது வாட்டர், டேபிள் சால்ட்டு, சுகர். வாட்டர், டேபிள் சால்ட், சுகர். வாட்டர் வந்து டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் அ சால்வெண்ட். டேபிள் சால்ட்னா சோடியம் குளோரைடு, சோடியமும் குளோரினும். யூசேஜ்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட் அண்ட் என்னது ஃபிஷ்ஷு. இப்போ டெய்லி டிஷ்ஷில் டயட்டில் நம்ம அதை என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம். சுகர், சுக்ரோஸு, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் என்னது ஆக்சிஜன். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ், டாஃபீஸ். பார்த்துக்கோ. இன்றைக்கி இந்த 3 பாயிண்ட் படிச்சிருக்கோம். நீ உனக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அந்த 2ம். பட் இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா காம்பவுண்ட்ஸ்னால் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், அது கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்டு, கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்ஸ். அடுத்தது காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரேஷியோ ஆஃப் மாஸ். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள். வாட்டர் எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. ஏற்கனவே சொல்லிட்டேன். எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட்ஸ். அப்புறம் 2 types ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று என்னது இன்ஆர்கானிக். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இருக்குது ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து இட் ப்ரொடியூஸ் வாட்டர். ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட், இட் ப்ரொடியூஸ் என்னது வாட்டர். கவனிச்சுக்கோ. ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். ஸோ 2 எலிமெண்ட்டு சேர்ந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக்னா ஃப்ரம் நான் லிவிங் சோர்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் லிவிங் சோர்ஸ் சச்சஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம். எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்டு, கேஸியஸ் ஸ்டேட்டு அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்தது யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் வாட்டர் பார்த்தோம், டேபிள் சால்ட்டு பார்த்தோம், சுகர் பார்த்தோம். நீ உனக்கு அடுத்த கிளாஸில் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா நீ எது எழுதணும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் படித்து எழுதி நீ என்ன செய் குரூப்பில் போட்டு விடணும். படித்து எழுதி குரூப்பில் போட்டுடணும். நான் இங்கே நோட் பண்ணிட்டே வருவேன். எனக்கு போன இதில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பேன். என்ன ஆக்டிவிட்டினா அந்த பேட்ரி, பல்பு, அந்த மெட்டல், நான் மெட்டலை வச்சு செய்யணும்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் செஞ்சுருக்கேன்னு தெரில. நான் பார்த்துட்டு அதாவது கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அப்பப்போ நீ செஞ்சுட்டேன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் ஒழுங்காக அப்பப்போ என்ன செஞ்சிரு படிக்க ஆரம்பிச்சிரு. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் படிச்சிரு. ஒரே வார்த்தை தான். ஆர்கானிக்னா லிவிங், இன்ஆர்கானிக்னா நான் லிவிங். லிவிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நான் லிவிங்னா ராக்ஸ், மினரல்ஸ். இது கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த இது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.